வணக்கம். நம்ம இன்னைக்கு கர்மா பயிற்சி தான் பார்க்க போகிறோம். தினமும் செய்கிற வேலைகள் செயல்களில் முடிந்த அளவு நெகட்டிவ் கர்மா குறைத்து பாசிட்டிவ் கர்மா அதிகம் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை தான் நம்ம கற்றுக்க போகிறோம். இந்த பயிற்சி பார்த்துட்டிங்கன்னா 30 நாள் நடக்கும். இன்றைக்கி அறிமுக வகுப்பு. இந்த 30 நாள்கள் பார்த்தோம்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பயிற்சியை நம்ம கற்றுக்கிற போகிறோம். முழுவதுமாக ஒரே நாளில் இந்த பயிற்சியை நம்ம கற்றுக்கிட்டோம்னா நம்ம கடைப்பிடிக்கிறதுலேருந்து செயல்படுத்துறது வரைக்கும் எல்லாமே நம்மளுக்கு சிரமம். அதனால் பார்த்திங்கன்னா தினமும் ஒரு பயிற்சி முறைகள் உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் குழுவில் பதிவிடுவோம். அதை நீங்கள் அடுத்த நாள் நீங்கள் கடைப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த நாள் முழுவதும் நீங்கள் எந்த மாதிரி பயிற்சி பண்ணணும், தியானம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் எந்த மாதிரி நீங்கள் தியானம் பண்ணணும், இல்லை அடுத்த நாள் காலையில் தியானம் இல்லை முழுவதும் செய்கிற செயலில் ஒரு விழிப்புடன் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பயிற்சி இருக்கும். அது பார்த்திங்கன்னா நீங்கள் நாள் முழுதும் கடைப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த பயிற்சி எந்த மாதிரியான பயிற்சி அப்படிங்கிறது முதல் நாள் இரவு நாங்கள் பதிவிட்டுருவோம். நீங்கள் அடுத்த நாள் நீங்கள் அந்த பயிற்சியை செயல்படுத்துகிற விதமாக இருக்கும். இதுதான் இந்த வகுப்போட இது. கர்மா பயிற்சி பற்றி பார்ப்போம். எதுக்கு நம்ம இந்த பயிற்சியை நம்ம செயல்முறைப்படுத்துகிறோம்னா, இது வரைக்கும் ஆன்மீக தேடலில் இருந்த வெகு பேர்கள் அந்த ஆன்மீக ரீதியிலான உச்சத்தை அடைய முடியாமையே போயிடும். அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்துட்டோம்னா நம்மளுடைய கர்மா எந்த ஒரு செயல் செய்தாலுமே அதில் ஏதாவது ஒரு கெடுபலன் அல்லது நல்ல பலன் ஏதாவது ஒரு பலனை கொடுத்து நம்மளே அங்கேயே ஸ்டாப் பண்ணிடும். அதாவது நிறுத்தி வச்சிடும். அது எந்த வகையில் வேணாலும் இருக்கலாம். நம்மளுக்கு எதிரே இருக்கிற கர்மாவை பொறுத்து. அப்படி நம்மளுக்கு எதிரே இருக்கக்கூடிய கர்மா எந்த வகைப்பட்ட கர்மா அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். கர்மா அப்படிங்கிறது செயல் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஒரு தொழில் அப்படின்னு சொல்லலாம், இல்லை நம்மளால் செயல்படுத்தக்கூடிய ஒரு செயல்பாடு. இதுதான் கர்மாவுக்கான அர்த்தம். அப்போ ஒரு செயல் அப்படிங்கிறது நம்மளால் தான் நடக்கும். அதே மாதிரி ஒரு செயல்பாடு அப்படிங்கிறது நம்மளால் தான் நடக்கும். அப்படி நம்மளால் நடக்கக்கூடிய செயலோ செயல்பாடோ அதனால் ஏற்படக்கூடிய கர்ம வினை பயன் நம்மளையே சாரும். அப்படி அந்த கர்ம வினை பயன் நம்மளை சேரும்படியான கர்மாக்கள் ஒரு 5 வகைப்படும். அது எப்படின்னு பார்த்துட்டோம்னா, 1 உடலில் மூலமாக செய்யக்கூடிய செயல்கள் 1. அதுக்கு அடுத்தது பார்த்துட்டோம்னா 2 மனதின் மூலமாக செய்யப்படுற செயல்கள். அதுக்கடுத்தது 3 உணர்வின் மூலமாக செய்யப்படுற செயல்கள். அதுக்கடுத்தது 4 சக்தி அப்படிம்பாங்க. அதாவது நம்மளுடைய உடலால் செய்யக்கூடிய ஊன்காந்த சக்தி. இந்த ஊன்காந்த சக்தியின் மூலமாக செய்யப்படக்கூடிய ஒரு செயல். அதுக்கடுத்தது எண்ண அலைகள். எண்ண அலைகள் பிரபஞ்சம் முழுவதும் பரவி நிற்கும். ஒரு மனிதனுடைய எண்ண அலைகள் பிரபஞ்சம் முழுவதும் பரவி நிற்கும் ஆற்றலுடையது. அப்போ அந்த எண்ண அலைகள் மூலமாக செயல்படுத்தக்கூடிய செயல். இப்படி ஒரு கர்மாவானது 5 தொழில்களாக 5 செயல்களாக பிரிக்கப்படும். உடல் மூலமாக செய்கிறது ஒன்று, மனதின் மூலமாக செயல்படக்கூடிய செயல் ஒன்று. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா உணர்வு, அதாவது உணர்வில் வயப்பட்டு செய்யக்கூடிய செயல். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஊன்காந்த சக்தி, அதாவது ஊன்காந்த சக்தியும் வான்காந்த சக்தியும் சந்திக்கும் போது ஒரு கர்மா வரும். அந்த கர்மா. அதுக்கடுத்து பார்த்தோம்னா எண்ண அலைகள். எண்ண அலைகள் இந்த பிரபஞ்சத்தில் பரவி நிற்கும் போது செய்யப்படக்கூடிய ஒரு செயல். ஆக 5 செயல்கள் மூலமாக நம்மளுக்கு கர்ம வினைகள் ஏற்படுகிறது. நம்மிடம் இருக்கும் வரை அது கர்மா. நம்மளை விட்டு அது வெளியே போய் அதனால் ஒரு பலன் நம்மளுக்கு கிடைக்கிதுன்னா அது கர்ம வினை பயன். இந்த கர்ம வினை பயனை எப்படின்னா 3ஆக பிரிக்கிறாங்க. 1 அதாவது ஏற்கனவே சேமித்து வைத்திருக்கிற ஒரு வினை பயன்.
அதுக்கடுத்தது வந்து பார்த்துட்டோம்னா நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கிற வினைப்பயன் அன்றாடம் நம்ம வேலையில் வந்து நம்ம எந்த ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு கர்மா வந்து எதிர்வினையான நம்மளுக்குன்ட்டு ஒரு வினைப்பயன் கர்மா வந்து நம்மளுக்கு வந்துட்டுருக்கும். அது ஒரு வினைப்பயன். அதுக்கடுத்தது வந்து பார்த்துட்டோம்னா இனிமேல் நம்மளுக்கு வர இருக்கக்கூடிய ஒரு வினைப்பயன், அதாவது கர்ம வினை. இப்படி 3 வகையாக பிரிக்கலாம். இதில் முதல்ல வந்து சேமித்து வைக்கிற வினைப்பயன். இப்படி சேமித்து வைக்கிற வினைப்பயன் வந்து எப்படி நம்மளுக்கு சேருது, அதாவது அடுத்த பிறவி அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க. அப்போ அடுத்த பிறவிக்கு வந்து முன்பிறவியிலேயே நம்ம செய்த ஒரு கர்மா வந்து அடுத்த பிறவியிலையும் நம்மளையே தொடருது. அது எப்படி முடியும்? இது வந்து நம்ம வந்து நம்பருக்கு கொஞ்சம் கடினமான விஷயம். இதை வந்து உள் ஆராய்ச்சி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து உள்ளார்ந்து ஆராய்ச்சி செய்யணும். நம்ம அந்த விஷயத்தை வந்து செய்கிறதே கிடையாது. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் நம்மளுடைய உடல் அறிவு, நம்மளுடைய மன அறிவு, இது ரெண்டுக்கும் கொண்டு போய் கொடுக்கணும். கொடுத்தோம்னா அது அந்த விஷயத்தை நல்லா ஆராய்ந்து அதுக்கான பதிலை நம்மளுக்கு கொடுக்கும். அந்த பதிலில் வந்து நம்மளுக்கு திருப்தி இல்லாட்டி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட அதுக்கான கேள்வியை நம்ம ஒப்படைச்சோம்னா அதுக்கான பதில் வந்து திரும்பவும் நம்மள்கிட்டே கொண்டு வந்து தரும். அது எந்த நபராக வேணாலும் இருக்கலாம், எந்த கருவியாக வேணாலும் இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு அதுக்கான பதில் வந்து சேரும். நம்ம அப்படி எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஆராயிறதே கிடையாது. வெறுமனே பல புத்தகங்களை படித்து நம்ம புத்தக அறிவை மட்டும்தான் தீட்டிகிட்டு இருக்கிறோம். புத்தக அறிவு படிக்க வரைக்கும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். காலம் முடியும் வரையும் புத்தக அறிவு படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஆனால் புத்தக அறிவினால் ஒரு பலனும் நம்மளுக்கு வந்து சேராது. சுய ஆராய்வு பலன்கள் மட்டுமே நம்மளுக்கு பலனை தரும். அப்போது சுய ஆராய்வுனா எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு செயல்பாட்டு முறையாக இருந்தாலும் அது முதல்ல நமக்கு நம்மளே அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்படி நமக்கு நாமே அப்ளை பண்ணி பார்க்கும்போது அதுலேருந்து வர்ற நல்லது கெட்டது எல்லாமே வந்து நம்மளால் ஆராய முடியும். சரி, இப்போ வந்து நம்ம சேமித்து வைத்த வினைப்பயன் எப்படி அடுத்த பிறவியில் தொடருது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த சேமித்து வைத்த வினைப்பயன் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய ஒவ்வொரு செயலுக்கும் கர்மாவானது செல்களிலே விதைக்கப்படும். அந்த செல்களிலே விதைக்கப்படுறது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த பரிமாணங்களை நோக்கி நகர்ந்து மரபணுவில் விதைக்கப்படும். இந்த மரபணுவில் விதைக்கப்படக்கூடிய கர்மா அப்படிங்கிற அந்த செயல்முறை தான், இல்லை செயல்தான் நம்மளை அடுத்தடுத்த தலைமுறைக்கு அதை கடத்துது. மீண்டும் ஒரு பிறவி அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டோம்னா நம்மளுடைய மரபணு அதே பதிவுகளோட முன்பு எந்த பிறவியில் இருந்தோமோ அதே பதிவுகளோட திரும்பவும் ஒரு பிறவி எடுக்கும். அதுதான் அடுத்த பிறவி அப்படிங்கிறது. அந்த பிறவியில் வந்து முன்பதிவில் வந்து சேமித்து வைத்த கருமாக்களை அது அனுபவிக்க தொடங்கும். அதுதான் அதனுடைய அர்த்தம். இப்போ ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறக்கும்போது அதுக்கு பால் குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு பசி உண்டாகுது. பசி உண்டாகும் போது அது யாருக்கும் பால் குடிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை யாரும் சொல்லித்தர்றதில்லை. ஆனால் அந்த குழந்தைய வந்து பார்த்திங்கன்னா பால் குடிக்குது. அப்போது அது மரபணுவில் வந்து பதிந்து வைக்கப்பட்ட ஒரு விஷயம், ஒரு செயல். அப்போது அந்த இடத்துலேருந்து இப்போ இந்த மாதிரி இடத்துலேருந்து அந்த கர்மாவானது செயல்பட ஆரம்பிக்குது. இப்போ அந்த கர்மா வந்து பார்த்தோம்னா ஏற்கனவே சேமித்து வைத்த கர்மாக்கள் தன்னுடைய மரபணுவில் இருக்கும். அந்த மரபணுவுக்குள்ள எந்த மாதிரி கர்மா இருக்குதோ அதுக்கான வினைப்பயனை வந்து அடுத்த பிறவியிலையும் நம்ம அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா செல்களில் சேமித்து வைக்கிற கர்மாவை வந்து அன்றாடம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தினமும் செய்கிற வேலையின் மூலமாகவே நம்மளுக்கு ஒரு கர்ம வினைப்பயன் இருக்கும். அந்த கர்ம வினைப்பயனை நம்ம அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வரையறுக்கிற வினைப்பயன் வந்து பார்த்திங்கன்னா ஆள் மனதில் பதிந்து வைக்கக்கூடிய பதிவுகளை பொறுத்து அமையும். அது வந்து நீங்கள் உங்களுடைய ஆள் மனதில் வந்து நல்ல பதிவுகளாகவும் பதிவு பண்ணி வச்சுருக்கலாம், இல்லை தீய பதிவுகளாகவும் பதிவு பண்ணி வச்சுருக்கலாம். ஆனால் எந்த பதிவாக இருந்தாலும் அதற்கானதை வந்து பார்த்திங்கன்னா வரையறுக்கிற வினைப்பயனாக உங்களுக்கு கொடுத்துரும். அதாவது வரையறுக்கிற கர்ம வினைப்பயனாக வந்து உங்களுக்கு கொடுத்துரும். உடல், ஆள் மனது, பிரபஞ்சம் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லது கெட்டது அப்படிங்கிறது அதுக்கு எதுவும் தெரியாது. அது வந்து என்றைக்கும் வந்து ஒரு ஜீரோ நியூட்ரலாக தான் இருக்கும்.
நம்ம எது வேணும்னு கேட்குறோமோ அது நம்மளுக்கு கொடுத்துரும். எது வேண்டாம்னு நினச்சி நம்ம ஒதுக்குறோமோ அதை நம்மக்கிட்ட வரவிடாது. அப்போ நம்ம ஆழ்மனதில் வந்து எந்த மாதிரி விஷயங்களை அடிக்கடி உள்ளே வைத்து கொண்டே இருக்கிறோமோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வர இருக்கிற கர்ம வினைப்பயனாக வந்து மாறிடும். இந்த செயல்படுகின்ற கர்ம வினைப்பயன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய செயல்களை நம்மளுக்கு அப்போவே கிடைச்சிடும். அதாவது நம்ம ஒரு நல்ல செயல் செய்கிறோம்னா அதுக்கான நல்ல கர்ம வினை நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு தீய செயல் செய்கிறோம்னா அதுக்கான ஒரு எதிர்மறையான கர்ம வினைப்பயன் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்தது நம்ம வர இருக்கிற கர்ம வினைப்பயன் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, இது வந்து எப்படின்னு வந்து பார்த்துட்டோம்னா ஒரு சொல்லாளகோட இது வரும். எப்படின்னா ஒரு பெரிய மகரிஷி, அந்த மகரிஷி என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா தன் வாழ்நாளில் வந்து எந்த ஒரு தீய செயலுமே செஞ்சது கிடையாது. அத்தனையும் நல்ல செயல்கள், அவ்வளவு புண்ணிய செயல்களை செய்து வச்சிருக்கிறாரு. அவருக்கு அடுத்த பிறவின்னு ஒன்று இல்லவே இல்லை. அதாவது அவருக்கு வந்து 0 கர்மாவே இல்லை, அடுத்தது செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சூழிய நிலையில் இருக்கிறாரு. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து ஒரு சிறிய பயணத்தில் இருக்கிறாரு. அந்த பயணத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆற்றோரமாக போயிட்டுருக்காரு. அப்படி ஆற்றோரமாக போயிட்டு இருக்கும்போது ஒரு 4 சிறுவர்கள் வந்து பார்த்தாங்கன்னா அந்த ஆற்றில் இருக்கிற ஒரு ஆமை இருக்கு இல்லையா, ஆமையை பிடிச்சி அதைய துன்புறுத்திட்டு இருக்கிறாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஆமையை பிடிச்சி கறி சமைச்சு சாப்பிட்டா தான் அவங்க உணவு அப்படிங்கிற இதில் வந்து அந்த ஆமையை பிடிச்சி அதைய கொண்டுட்ருக்காங்க. அப்படி கொண்டுட்டு இருக்கும்போது அந்த வழியாக இந்த மகரிஷி போகிறாரு. போகும்போது பார்க்குறாரு இந்த செயல் நடந்துகிட்ருக்கு. 4 சிறுவர்கள் வந்து ஒரு ஆமையை போட்டு அடிச்சிட்ருக்காங்க. கீழே கிடக்கிற கல்லுகள் எடுத்து அடிச்சிட்ருக்காங்க. அதை பார்த்துட்டே இவர் போகிறாரு. பார்த்துட்டே போனவர் வந்து கம்மன் இருக்குல்ல, அந்த கிராஸ் பண்ணும்போது அந்த சிறுவர்களை கிராஸ் பண்ணும்போது ஒரு சொல்லிட்டு போகிறாரு. மடையர்களே, ஆமையை திருப்பி போட்டு அடித்தா தானே சாகும் அப்படின்ட்டு போகிறாரு. அவர் சொன்னது இந்த ஒரே ஒரு சொல் மட்டும்தான். சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே அந்த சிறுவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆமையை வந்து திருப்பி போட்டு பலவீனமான ஓட்டு பகுதியில் அடித்து அந்த ஆமையை வந்து கொண்டுடுறாங்க. அப்படி அந்த ஆமையின் உயிர் பிரிய வந்து இந்த மகரிஷி ஒரு காரணமாக அமைகிறாரு அந்த இடத்துல. இது எப்படின்னு வந்து பார்த்தோம்னா அவர்கள் வந்து அந்த சிறுவர்கள் வந்து அறிவில்லாமல் செஞ்சிட்ருக்காங்க. சரி, அதை வந்து அவர்களே கண்டுபிடிச்சி அந்த ஆமையை திருப்பி போட்டு அடித்து அதை கொண்டு வந்தாங்கன்னா அந்த கர்மா வந்து அவங்கள சார்ந்திருக்கும். ஆனால் அதுக்கு முன்பாகவே வந்து இந்த மகரிஷி ஆனவர் வந்து அந்த விஷயத்தை சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போது அந்த ஆமை இறப்புக்கு காரணமான கர்மா வந்து இந்த மகரிஷியை வந்து அடையுது. அப்போது ஒரு நாள் வந்து இவர் முக்தி நிலைக்கு போய் பிரபஞ்சத்தில் ஐக்கியமாகும் போது ஒரு முட்டுக்கட்டையிடுது. என்னான்னு வந்து பார்த்தோம்னா இந்த விஷயம், இந்த ஆமை சாக வந்து ஆமை இவனுடைய இறப்புக்கு வந்து இந்த மகரிஷி வந்து காரணமாக இருக்கிறாரு. அதனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பாவத்திற்கான கர்மா இருக்குது. அந்த பாவத்திற்கான கர்மாவை அனுபவித்தால் மட்டுமே தான் நீங்கள் முக்தியை நோக்கி செல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு முட்டுக்கட்டை வந்து நிற்கிது. அப்போது நம்ம எந்த ஒரு செயல் செய்யாட்டியும் கூட பேசுகிற சொல்லினால் கூட ஒரு கர்மா நம்மளை வந்து சேரும். இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வர இருக்கிற வினைப்பயன், அதாவது ஃப்யூச்சரில் நம்மளுக்கு நடக்கிறதுக்கான வினைப்பயனை வந்து நம்மளுக்கு மாறிட்டே வந்து அதனுடைய இதில் வந்து சேர்ந்துட்டு வந்துகிட்டே இருக்கும். அப்போ நம்ம ஒரு யார்கிட்ட வந்து ஒரு சொல் பேசுகிறோமோ அந்த சொல்லை கூட நம்ம பார்த்து தான் பேசணும். முடிந்த அளவுக்கு வந்து நம்ம சொல்லை வந்து கம்மி பண்ணணும், பேச்சை கம்மி பண்ணணும். பேச்சை கம்மி பண்ணணும்னாலே நம்மளுக்கு வந்து நம்ம உடலும் கூட ஆரோக்கியமாக இருக்கும். பேச்சை கம்மி பண்ணணும்னா மூச்சின் வேகம் கம்மியாகும். மூச்சின் வேகம் கம்மியாகும் போது ஆயுள் அதிகரிக்கும். ஆயுள் அதிகரிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்காகத்தான் பேச்சை கூட கம்மி பண்ண சொல்கிறாங்க. இது வர இருக்கிறதுக்கான வினைப்பயனுக்கான பார்த்தோம். இதே வர இருக்கிறதுக்கான வினைப்பயன் சொல்லால் ஏற்படும் கர்மா. அதை வந்து நம்ம இனி ஒரு கதையில் பார்க்கலாம். ஒரு பேரரசன் வந்து உணவு இல்லாதவர்களுக்காக உணவு தினமும் அளிக்கக்கூடிய ஒரு மடம், அன்னதான மடம் இல்லை அன்னதான மண்டபம் வச்சு நடத்திட்டு இருக்காரு. ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா அன்னம் பாலிக்கும் போது, அதாவது வந்து சாப்பாடு வச்சு எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டுட்டு இருக்கும்போது அந்த வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கழுகு வந்து ஒரு பாம்பை தூக்கிட்டு போகுது. அந்த கழுகுக்கான இறை வந்து அந்த பாம்பு.
அந்த பாம்பை தூக்கிட்டு போயிட்டுருக்குது. அந்த பாம்பு வந்து பார்த்திங்கன்னா பாம்பிலிருந்து உயிர் பிரியும் வேதனையில் வந்து சில துளி விஷத்தை வந்து மேலேருந்து கீழே சிந்துது. அந்த விஷம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக இந்த அன்னத்திலேயே வந்து விழுந்து கலந்துருது. இது வந்து யாருக்கும் தெரியல, இந்த அரசனுக்கும் தெரியல. இந்த அரசன் வந்து அது தெரியாமையே வந்து அந்த விஷத்துடனே அந்த அன்னத்தை வந்து தானமாக கொடுக்குறாரு. அதை வாங்கி சாப்பிட்டா ஒருவர் வந்து அந்த விஷத்தினுடைய பாதிப்பால் இறந்துடுறாரு. இப்போ யாருக்கு இந்த கர்மா போய் சேரும்? கழுகு வந்து பார்த்துட்டிங்கன்னா தன்னுடைய இரையான பாம்பை தூக்கிட்டு போகுது. அதாவது கழுவுக்கு வந்து பாம்பு இறை. அப்போ கழுகுக்கும் அந்த கர்மா போய் சேராது. அதுக்கடுத்தது வந்து பார்த்துட்டோம்னா இந்த பாம்பு உயிர் பிரியும் தருவாயில் அதனை அறியாமல் வந்த விஷத்தை அந்த உணவில் அன்னத்தில் விழுந்துருச்சு. அப்போது பாம்பும் ஒரு திட்டமிட்டு அந்த செய்யலை. அப்போ அதுக்கும் அந்த கர்மா வந்து சேராது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த அன்னதானம் செஞ்ச மன்னனுக்கும் இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி இந்த உணவில் வந்து விஷம் கலந்துருக்குது அப்படிங்கிறதே தெரியாது. தெரியாமல் செய்த தானம் அது. அப்போது இந்த அரசனுக்கும் அந்த கர்மா வந்து சேராது. ஏன் இத்தனை விஷயங்கள் நடந்து கர்மா சேரல அப்படின்னா, நம்ம செய்கிற செயல், அந்த செயல்களில் குற்ற உணர்வை நம்ம எப்பையெல்லாம் உணர்கிறோமோ அப்பையெல்லாம் நம்மளுக்கு அது நெகட்டிவ் கர்மாவாக மாறி நம்மளுடைய செல்களில் பதியப்படும். அதே செயல் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செயலாகவும் அடுத்தவங்க வந்து சந்தோஷப்படக்கூடிய செயல்களாகவும் இருந்தால் அது பாசிட்டிவ் கர்மாவாக நம்மளுடைய செல்களிலே பதியப்படும். இதுதான் இதனுடைய டெக்னிக். அப்போது இந்த அரசனுக்கும் தெரியாது, அரசனுக்கு குற்றுணர்வு வராது. ஏன்னா அரசனுக்கு என்ன ஆனது அப்படிங்கிறதே தெரியல, எப்படி விஷம் கலந்ததுன்னு தெரியல. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பாம்பு அதனை அறியாமல் அதனுடைய வாயிலிருந்து சிந்தப்பட்ட விஷம். அதேமாரி இந்த கழுகானது அதுக்கான இரையைத்தான் அது தூக்கிட்டு போகுது. அப்போது இது மூணுமே அதுகளுக்கான எதுவுமே குற்றம் கிடையாது. அப்படி குற்றம் இல்லாத போது அதுகளுக்கு கர்மாவானது அங்கே வேலை செய்யாது. சரி, இப்போ இந்த கர்மா வந்து ஒரு சூனியமாக இருக்கும். இந்த கர்ம வினை பயன் வந்து ஏதோ ஒரு இடத்துல போய் நிற்கணும். இப்போ இந்த டைம் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த வழியாக மறுபடியும் வேறு பக்கத்தில் ஊருக்காரங்க இல்லை ஒரு தூரத்து ஊருக்காரங்க வந்து கால்நடையாக வந்து ரொம்ப பசியில் ஒரு ஊருக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. ஒரு நாட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அந்த நாட்டில் வந்து முன்னாடி ஒரு அம்மா உட்காந்துட்ருக்கு. அந்த அம்மா கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி இங்கே ஏதாவது அன்னதான சத்திரம் ஏதாவது இருக்குதாம்மா? எங்களுக்கெல்லாம் வந்து பசியாக இருக்குது, நாங்கள்லாம் வந்து நெடுந்தூரமாக இருந்து நடந்து வர்றோம் அப்படிங்கிற அந்த அம்மாட்ட கேட்குறாங்க. உடனே அந்த அம்மா, ஐயோ இங்கேயா நீங்கள் சாப்பிட வந்தீங்க? இங்கே வந்து சாப்பாடு சாப்பிட்டு ஏற்கனவே ஒருத்தர் இறந்துட்டாரு, நீங்களும் போனீங்கன்னா உங்களுக்கு அதுவே நடந்துடும். அதனால் நீங்கள் போகாதீங்க, பக்கத்து நாடு இல்லைன்னா பக்கத்து ஊரில் இருந்துச்சுன்னா போய் சாப்பிட்டுக்குங்க அப்படின்னு அந்த அம்மா அவர்கள்ட்ட சொல்லுது. இப்போது இந்த கர்மா வந்து பார்த்துட்டிங்கன்னா எதுவுமே அறியாமல் செய்த செயலான இந்த அரசனுக்கும் அந்த பாம்பிற்கோ அந்த கழுகுக்கோ போய் சேராமல், இந்த என்னன்னே ஒரு உண்மையை உணராமல், ஒரு அம்மா சொல்லிச்சு இல்லைங்களா ஒரு பதில், இந்த அம்மாவுக்கு வந்து வர இருக்கிற வினைப்பயனா அது தங்கிடும், வர இருக்கிற கர்ம வினைப்பயனா அது தங்கிடும். இப்படி தான் நம்ம எல்லாத்துக்குமே தங்குது. ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அது நடக்கும். நம்மிடம் வந்து யாராவது வந்து ஒரு வழி கேட்பாங்க, நம்ம பெருந்தன்மையாக அந்த வழி தெரியலேன்னு சொல்கிறது நல்லது. ஐயா நானும் இந்த ஊருக்கு புதுசுங்க, எனக்கு இந்த வழி தெரியாதுன்னு சொல்கிறது எவ்வளவோ சிறப்பு. அதை விட்டுட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு வழி சொல்லி அதனால் அவர் அல்லல் பட்டார்னா, அவர் அல்லல் படும்போது அவர்கிட்டருந்து வர்ற எண்ண அலைகள் வெளிப்பாடு நமக்கு வந்து ஒரு கர்மாவாக வந்து பதியும். இதை வலுப்படுத்துகிற விஷயம் என்னென்னா அந்த குற்ற உணர்வு. எப்படின்னம்னா, நம்மளுக்கே வழி தெரியாமல் அவருக்கு நம்ம வழி சொல்லிட்டுமே அப்படிங்கிற ஒரு செகண்ட் அந்த குற்ற உணர்வு நம்மளுக்குள்ளே வந்துடுச்சு அப்படின்னா அது நெகட்டிவ் கர்மாவாக நம்மளுக்குள்ளே பதியப்பட்டுரும். இதான் நெகட்டிவ் கர்மாவாக பதியறதுக்கான விஷயங்கள். ஆக
கர்மா என்பது 5 செயல்களின் மூலமாகவும் 3 வழிகளின் மூலமாகவும் நம்மளுக்கு வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இந்த 5 செயல்களை வந்து நிகழ்காலத்தில் வாழ்கிறது மூலமாக எப்படி நெகட்டிவ் கர்மாவை கம்மி பண்ணி பாசிட்டிவ் கர்மாவை அதிகம் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகள் தான் இனி வர இருக்கிற வகுப்புகளில் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த 3 வழிகளில் வரக்கூடிய கர்மா, சேமித்த கர்மா வந்து நம்ம என்றைக்கும் அழிக்க முடியாது. அது சேமித்ததே தான். அதே நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய கர்மாவை குறைக்கலாம். அதே மாதிரி எதிர்காலத்தில் வர இருக்கிற கர்ம விரை பயனையை நம்ம குறைக்கலாம். இதுக்கான வழிமுறைகள் நம்ம கையில் தான் இருக்குது. அப்போ இதுக்கான வழிமுறைகள் ரெண்டையும் நம்ம குறைத்தோம்னாலே நம்மளுடைய அன்றாட வேலைகளாகட்டும், நம்மளுக்கு வரக்கூடிய நல்வினை பயன்களாகட்டும் எல்லாமே நம்மளுக்கு நல்லதாகவே தான் நடக்கும். அப்போ அதுக்கான வழிமுறைகளை தான் இனி வரப்போகிற ஒவ்வொரு வகுப்புகளையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? அதாவது எப்படி நீங்கள் நிகழ்காலத்தில் வாழ்கிறது, நிகழ்காலத்தில் வாழும்போது எப்படி குற்ற உணர்வு இல்லாமல் ஒவ்வொரு வேலையும் செய்வது அப்படிங்கிற டெக்னிக்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். குற்ற உணர்வு இல்லைனாலே நம்மளுக்கு செல்களில் வந்து நெகட்டிவ் கர்மாவானது பதியப்படாது. குற்ற உணர்வு அப்படிங்கிறது நம்ம மரபணுவில் பதுக்கி வைக்கப்பட்ட ஒரு பதிவு. அந்த பதிவுக்கு தெரியும் நம்ம என்ன செய்கிறது வந்து குற்ற உணர்வு, குற்றம், தவறு அப்படிங்கிறது தெரியும். எது செய்கிறதாலும் நல்லது அப்படிங்கிறது தெரியும். அப்போது நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் வந்து நல்ல செயல்களாகவே செஞ்சு குற்ற உணர்வு இல்லாமல் நிகழ்காலத்தில் எல்லா செயல்களையுமே செய்து நம்ம பாசிட்டிவ் கர்மா வந்து அதிகம் பண்ணிட்டு போயிட்டுருக்கணும். இந்த அறிமுக வகுப்பு பற்றின உங்களுடைய கருத்துக்களை வந்து குழுவில் பதிவிடுங்க. நாளை சூரிய தியானம் அப்படின்னு ஒரு தியானம். இந்த தியானம் வந்து பார்த்துட்டிங்கன்னா காலையில் செய்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு செல்களில் இருக்கக்கூடிய பதிவுகளை நீக்கக்கூடிய தியானம் இது ஒரு மிகவும் அபூர்வமான நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு தியானம். சித்தர்களின் முறைப்படி பயிற்சி பண்ணி பார்த்துட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து அதனுடைய பலனை வந்து நீங்கள் எல்லாமே குழுவில் சொல்லணும். அப்போ தான் அதுக்கு அடுத்தடுத்த பயிற்சிகள் யாருக்கு எந்த மாதிரி தரணும் அப்படிங்கிறது தெரியும். இந்த சூரிய தியானத்தில் நம்ம சந்திக்கலாம். சூரிய தியானம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வசதியான ஆசனம் ஒன்றை தேர்வு செஞ்சு வைத்துக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு அமைதியான இடம் இருக்கலாம். அப்படி அமைதியான இடம் இல்லை அப்படின்னா ஒரு மொட்டை மாடி மாதிரியும் கூட இருக்கலாம். இல்லை சூரிய கதிர்வீச்சு உங்கள் மேலே படுற மாதிரி இடமா கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு இடத்த தேர்வு செய்து வைத்துக்குங்க. நாளை சூரிய தியானம் அப்படிங்கிற ஒரு அற்புத தியானத்துக்கான பதிவோடு உங்களுக்கு இந்த செய்தி வந்து சேரும். அறிமுக வகுப்பு மட்டுமே. இந்த அறிமுக வகுப்பை பற்றிய உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்தாலும் குழுவில் பதிவிடலாம். கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் குழுவில் பதிவிடலாம். நன்றி, வணக்கம்.